எதற்காக அறநிலைத்துறை தணிக்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது கிடையாது. அறநிலைத்துறைக்கு தணிக்கை கிடையாதுங்க, அவங்களே அவங்களை தணிக்கை பண்ணிக்குவாங்க. சிஏஜி நம்முடைய மத்திய அரசினுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தணிக்கை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய கோவில் மட்டும் அனுமதி கொடுக்கல. நேற்று விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறநிலையத்துறையை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். எல்லாம் பேசலாம். டிஆர் பாலு போன்றவர்கள் எத்தனை கோவிலுடைய சிலையை உடைச்சேன், எத்தனை கோயிலை உடைத்தேன் என்பதில் மார்த்தட்டி கொண்டார். எனக்கு சமீபத்தில் பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்தங்க. பெரம்பலூர்ல கொளத்தூர் என்கின்ற பகுதியில் சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவில்ல ஒரு திமுக காரர் காலையில உண்டியல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கார். மக்கள்லாம் ஓடி போய் பிடிக்கிறாங்க. என்னையா கோயில் உண்டியலை தூக்கிட்டு போறேன். அவர் பேர் துரை வேந்தன். அவர் சொல்லி இல்லைங்க உண்டி என்னோட தாங்க உண்டியல் அப்படிங்கிறார். ஏங்க கோயில் இத்தனை நாளா அறநிலைத்துறை கோயில் நினைச்சு நாங்கெல்லாம் காசு போட்டுட்டு இருக்கோம். அது அறநிலைத்துறை கோயில் இல்லைங்க, என் கோயில் தான், நான் தான் உண்டியல் வச்சேன் அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே எதற்காக அறநிலைத்துறை தணிக்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது கிடையாது. அறநிலைத்துறைக்கு தணிக்கை கிடையாதுங்க, அவங்களே அவங்களை தணிக்கை பண்ணிக்குவாங்க. சிஏஜி நம்முடைய மத்திய அரசினுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தணிக்கை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய கோவில் மட்டும் அனுமதி கொடுக்கல. ஒரே ஒரு உதாரணம், நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் கொளத்தூர்ல அந்த கோயிலுக்கு வெளியே வச்ச உண்டியலே தனிப்பட்ட முறையில் ஒரு திமுக காரங்க கோயிலுக்கு வெளியே உண்டியல் வச்சு வசூல் பண்ணி கொண்டிருக்கின்றார். இது ஒன்னே ஒண்ணு மக்கள் பிடிச்சாங்கன்னு எத்தனை கோவில்ல நீங்கள் நானும் போய் காசு போடுறோம், அந்த உண்டியை யார் உடைக்கிறாங்க, யார் அதை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது. எதற்காக இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால் நாம் இதை உணர்ந்து கொள்ளணுங்க. ஒரு இந்து சொந்தங்களாக எல்லாம் இணைந்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அரசியல் மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த மதத்திற்கும் மதத்தை வழிபடுவர்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கிடைக்கும் ஐயா. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது விநாயகர் சதுர்த்தி விழா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.